நான் பிறந்து வளர்ந்தது முல்லைத்தீவு மாவட்டத்திலே தண்ணீருட்டு என்கின்ற கிராமத்திலே. ஆண்டு 5ஓடு நான் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியை படிக்க சென்றிருந்தேன். என்னுடைய உயர்கல்வியை முடித்து நான் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு அந்த பாடசாலையிலே பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி என்றது உங்களுடைய மனதளவில் எவ்வாறான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது? சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட எனக்கு 50 வருட காலம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியோடு இணைந்த வாழ்வு. இப்பொழுது எனக்கு 65 வயது. விடுதியிலே தங்கியிருந்தபடியினாலே நாங்கள் அந்த பாடசாலையினுடைய மைந்தர்களாக வாழக்கூடியதாகவும் அந்த பாடசாலை வளாகம் எங்களுடைய வளாகம் போல இருக்கின்ற உணர்வு தான் எனக்கு இருந்தது. உங்களுடைய காலத்தில் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி கல்வியிலும் விளையாட்டிலும் பல்வேறுபட்ட சாதனைகளை நிகழ்த்தி இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான சாதனைகள்? விளையாட்டுத் துறைகளிலே அதி உன்னத விருதுகளை தேசிய மட்டத்திலே கூட அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதை ஆரம்பித்த பொழுது அதிலே பயின்ற முதலாவது மாணவன் தேசிய மட்டத்திலே இடத்தை பெற்றுக்கொண்டதை என்னால் மறக்க முடியாது. நான் அங்கு பணியாற்றிய காலத்தில் விளையாட்டுத் துறையில் நீங்கள் அதீத ஈடுபாடு கொண்டவராக நான் உங்களை கண்டேன். இப்போ அண்மை காலமாக இலங்கை தேசிய அணியிலே யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் இடம் பிடிக்கின்றார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஒவ்வொரு பிள்ளையும் உரிய ஆற்றல்கள் திறன்கள் அவரவர்களுக்கு இருக்கின்றது. அப்போது நீங்கள் கண்ட அந்த மாணவ சமூகத்தினருக்கும் இந்த 2020இல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாணவ சமூகத்துக்கும் இடையில் எவ்வாறான வேற்றுமைகள் காணப்படுவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மாணவர்களுக்கு இடையில் உள்ள வேற்றுமை என்கின்ற பொழுது 80களுக்கும் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய நீண்டகால கல்வி சேவையில் பெரும் பகுதியை அல்லது முழுமையான பகுதியில் நீங்கள் யாழ்ப்பாணத்திற்குள் கழித்து விட்டீர்கள். உங்களுடைய பிறந்த ஊரான இந்த முல்லைத்தீவு மண்ணிற்கு நீங்கள் தற்போது அதனுடைய கல்வி புலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவை என்ன அல்லது எவ்வாறான சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஸோ நீங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான பாடசாலை ஒன்றினுடைய அதிபராக கடமையாற்றியபடியால் நீண்ட காலமாக என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் இந்த பிரபல பாடசாலைகளை நோக்கி மாணவர்கள் குவிகின்ற நிலைமை, அதன் காரணமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பாடசாலைகள் மூடுகின்ற நிலை, கிட்டத்தட்ட 70, 80 அல்லது 90களில் இருந்த பல பாடசாலைகள் இந்த யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்ட நிலைமை ஒன்று இருக்கின்றது. இந்த மாணவர்கள் குறிப்பிட்ட சில பாடசாலைகளை நோக்கி குவிகின்றமை பல்வேறு பாடசாலைகளை மூடுவதற்கு காரணமாக அமைகின்றது அல்லவா? இதனுடைய அந்த பிரதிகூலங்கள் எவ்வாறாக அமையும் என்பதை பற்றி கூற முடியும்? எல்லா மனிதர்களுடைய உணர்வும் விருப்பமும் திறமையை தரத்தை நாடி செல்வது. அது உணவு பழக்கமாக இருக்கலாம், ஆடை பழக்கமாக இருக்கலாம், வைத்திய சேவையாக இருக்கலாம். ஓய்வு பெற போகின்றவர்கள் அவர்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய செயற்பாட்டு காலம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றதுன்னு சொல்லி. என்றால் தங்களுடைய அனுபவங்கள் ஓய்வு பெறுகின்ற எங்களுடைய முன்னோடிகள் பலர் அரசியலில் ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் இந்த அரசியலில் உங்களுடைய ஈடுபாடு என்ன மாதிரி இருக்கின்றது? அரசியலில் இப்போதான் நாங்கள் கற்க தொடங்கி இருக்கின்றோம். கடந்த தேர்தல் கூட சில அன்புக்குரியவர்கள் ஏன் இவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு புரளியை இல்லாட்டி கேள்வியை இல்லாவிட்ட ஒரு சவாலை எழுப்பியிருந்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வடமாகாணத்தினுடைய கல்வி புலத்திலே நீண்ட காலம் அன்னளவாக 30 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி புலத்தில் சேவையாற்றிய யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் வணக்கத்துக்குரிய ஜேம்சன் ஞானபொன்ராஜா சார் அவர்களை சந்திப்பதற்காக நான் முல்லைத்தீவிற்கு வருகை தந்திருக்கின்றேன். அவர் கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சாரணி ஆணையாளராகவும் அதே நேரத்தில் வடமாகாணத்தினுடைய டேவிஸ் கம்பெனியினுடைய கன்சல்டன்டாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஓய்வு காலத்தின் பின்னர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் உங்களுடைய ஓய்வு காலம் போய்கொண்டிருக்கிறது? மகிழ்ச்சிகரமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் போய்கொண்டிருக்கிறது. நீண்ட காலம் ஒரு கல்வி புலத்திலே சேவையாற்றியர்கள், தற்போது நீங்கள் தனியார் துறைகளிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இந்த சமூகத்தையும் இந்த கல்வி நிலைகளையும் பார்க்கின்ற போது உங்களுக்கு எவ்வாறான மனநிலை ஏற்படுகின்றது? காலத்துக்கு காலம் மாற்றங்கள் ஏற்படுவதுண்டு. மாற்றங்கள் வெற்றிகரமானதாகவும் அமைந்திருக்கிறது, பின்னடைவுகளும் இருக்கிறது.
அதை பார்க்கின்ற கண்களை பொறுத்தது அதனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும். ஆனால் தொடர்ச்சியான வருங்காலங்களிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வெற்றி பாதையிலே எமது பிரதேசங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. சார், உங்களுடைய கல்வி காலத்தினுடைய சாதனைகள் நாங்கள் அறிந்தது. இப்பொழுது தனி மனிதராக திரு ஞான பொன்ராஜா அவர்களுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ், உங்களுடைய பாடசாலை நான் பிறந்து வளர்ந்தது முல்லைத்தீவு மாவட்டத்திலே தண்ணீருட்டு என்கின்ற கிராமத்திலே. என்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருவரும் ஆசிரியர்கள். எனக்கு 2 மூத்த சகோதரிகள். என்னுடைய ஆரம்பகால கல்வியை நான் முல்லைத்தீவிலே ஆனந்தபுரம் பாடசாலை, தண்ணீருட்டு சிசி பாடசாலை, வட்டுவார் பாடசாலை, வெற்றாப்பளை பாடசாலை என்பவற்றிலே ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு ஆண்டை கழித்து 5 நான் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியை படிக்க சென்றிருந்தேன். என்னுடைய உயர்கல்வியை முடித்து நான் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு அந்த பாடசாலையிலே பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து 2019 வரை ஓய்வு பெறும் வரை அந்த கல்லூரியிலேயே என்னுடைய காலத்தை மகிழ்ச்சிகரமானதாக கழிக்கக்கூடியதாக இருந்தது. ஆசிரியராக, ஆரம்ப பாடசாலை தலைமை ஆசிரியராக, உதவி அதிபராக, இறுதியிலே அதிபராக ஓய்வு பெறுகின்ற வாய்ப்பை எனக்கு இறைவன் தந்தார். நீங்கள் உங்களுடைய 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த கல்வி பணியில் பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி என்றது உங்களுடைய மனதளவில் எவ்வாறான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது? சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட எனக்கு 50 வருட காலம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியோடு இணைந்த வாழ்வு. இப்பொழுது எனக்கு 65 வயது. என்னால் 10 வருடங்கள் என்னுடைய பாடசாலை வாழ்க்கை குறிப்பாக விடுதியிலே தங்கியிருந்தபடியினாலே நாங்கள் அந்த பாடசாலையினுடைய மைந்தர்களாக வாழக்கூடியதாகவும் அந்த பாடசாலை வளாகம் எங்களுடைய வளாகம் போல இருக்கின்ற உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஆசிரியராக இருந்த பொழுது நான் திரும்பவுமாக ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இல்லங்களிலே இருந்தேன். தொடர்ந்து அதிபர் இல்லத்திலும் அதிபர் இல்லத்திலும் இருந்தபடினாலே எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஒரு சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி தான் எங்களுடைய இல்லம் என்ற ஒரு உணர்விலே நாங்கள் வாழ்ந்தோம். சரி, உங்களுடைய காலத்தில் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி கல்வியிலும் விளையாட்டிலும் பல்வேறுபட்ட சாதனைகளை நிகழ்த்தி இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான சாதனைகள் அல்லது உங்களுடைய மனத்தில் இன்னும் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு சாதனை? கல்லூரியிலே காலத்துக்கு காலம் மாணவர்களுடைய ஆளுமையின் அடிப்படையிலும் திறன்கள் அடிப்படையிலும் ஆசிரியருடைய வழிகாட்டல் அடிப்படையிலும் பல்வேறு சாதனைகள் மாணவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அது பல்கலைக்கழக படிப்பு என்றாலும் சரி, தேசிய மட்டங்களிலே தங்களுடைய நிலை பேற்றி அவர்கள் அடைந்திருந்தார்கள். விளையாட்டுத் துறைகளிலே அதி உன்னத விருதுகளை தேசிய மட்டத்திலே கூட அவர்கள் பெற்றிருந்தார்கள். இணைப்பாடு விதான செயற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செயற்பட்டு வந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதானது ஒன்று. குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமேயானால் எங்களுடைய பாடசாலையிலே இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரசாங்க பாடசாலைகளுக்கு மட்டும்தான் அந்த சலுகை வழங்கப்பட்டது. பல கஷ்டங்கள் முயற்சியின் பயனாக எங்களுடைய பாடசாலையிலும் அதே ஆண்டு நாங்கள் எங்களுடைய டெக்னாலஜி ஸ்ட்ரீமை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதை ஆரம்பித்த பொழுது அதிலே பயின்ற முதலாவது மாணவன் தேசிய மட்டத்திலே இடத்தை பெற்றுக்கொண்டதை என்னால் மறக்க முடியாது. நான் அங்கு பணியாற்றிய காலத்தில் விளையாட்டுத் துறையில் நீங்கள் அதீத ஈடுபாடு கொண்டவராக நான் உங்களை கண்டேன். இப்போ அண்மை காலமாக இலங்கை தேசிய அணியிலே யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் இடம் பிடிக்கின்றார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஒவ்வொரு பிள்ளையும் உரிய ஆற்றல்கள் திறன்கள் அவரவர்களுக்கு இருக்கின்றது. அது உரிய முறையிலே இனங்காணப்பட்டு அவர்கள் அர்ப்பணிப்போடு தங்களுடைய பயிற்சியினை மேற்கொள்கின்ற பொழுது தங்களுடைய திறன்களை அவர்கள் மேன்மேலும் வெளிக்கொணர முடியும். விளையாட்டு என்பது ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு மட்டுமல்ல,
அவர்களுடைய உடலை பராமரிக்கக்கூடிய, உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் அமைவதனாலே நாங்கள் மாணவர்களை இந்த விளையாட்டிலே ஊக்கப்படுத்தினோம். மற்றது ஆரோக்கியமான பொழுதுபோக்காக இருக்கின்றபடியினாலே பிள்ளைகளை நாங்கள் அதிலே ஈடுபடுத்தி அவர்களுடைய ஆற்றல்கள், திறன்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த திறன்கள் வெளிக்கொணரக்கூடிய வகையிலே இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலும் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளிலும் ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையிலே தற்போது யாழ்ப்பாணத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்து வரக்கூடிய அடைவு மட்டங்கள் போதுமானதாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அடைவு மட்டம் போதும் போதாது என்பது ஒவ்வொரு காலத்தை பொறுத்தது. எப்பொழுதும் அடைவு மட்டம் ஒரு குறிக்கப்பட்ட நிகதிலே 100% எதிர்பார்க்கப்படுகின்றது உண்டு. இலங்கை திருநாட்டிலே நாங்கள் ஏனைய மாவட்டங்களோடு போட்டி போட்டு அந்த 100% அடைவிலே ஒரு சிறிய பங்கைத்தான் நாங்கள் அடைய முடியும். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆரோக்கியமாக எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய இந்த விளையாட்டுகளிலே ஆர்வம் செலுத்தி அதை சரியான நுட்பத்திலே முறையிலே கற்று அந்த ஸ்கில்ஸ் நுட்பங்களை அவர்கள் பயின்று தங்களுடைய உடற்பயிற்சியையும் உணவு பழக்கத்தையும் சரியாக வைத்து எவ்வளவு தூரம் தங்களுடைய முன்னேற்றத்தை அடைகிறார்கள் என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆகவே முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை, பங்களிப்பை தேசிய மட்டத்திலே நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. சார், நீங்கள் 1980களிலே இந்த கல்வி புலத்திற்குள் வந்திருந்தீர்கள் சேவைக்காக. அப்போது நீங்கள் கண்ட அந்த மாணவ சமூகத்தினருக்கும் இந்த 2020இல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாணவ சமூகத்துக்கும் இடையில் எவ்வாறான வேற்றுமைகள் காணப்படுவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மாணவர்களுக்கிடையில் உள்ள வேற்றுமை என்கின்ற பொழுது 80களுக்கும் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இருக்கின்ற வளங்கள், மாணவர்களுக்கு இருந்த உதவி ஒத்தாசைகள் வேறுபட்ட நிலையில் காணப்படுகிறது. 80களிலே பொழுதுபோக்குகள், செயற்பாடுகள் ஒரு குறைவான நிலையிலும், குறிப்பாக இந்த சமூக வலைத்தொடர்புகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் இருந்த காலம். அதே நேரத்தில் 80களிலே பெற்றோர்கள் அர்ப்பணிப்போடு, அவர்களுக்கு கூடுதலான நேரம் இருந்தது, அர்ப்பணிப்போடு தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே பிள்ளைகளை ஊக்கப்படுத்திய ஒரு காலம். இப்பொழுது இந்த போருக்கு பின், கோவிடுக்கு பிறகு இந்த பொருளாதார சிக்கலிலே இருக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே உள்ள அந்த இணக்கப்பாடு, ஒருமைப்பாடு, ஆரோக்கியம் என்பதிலே பல சவால்கள் எல்லா பக்கத்திலையும் இருக்கிறத உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடந்த காலத்திலே யுத்தம் என்பது ஏற்படுத்திய தாக்கம், அதிலிருந்து எங்களுடைய கல்வி சமூகம் மீண்டெழுந்து விட்டதா? யுத்தம் வடமாகாணத்திலே பாரிய பின்னடைவை கொண்டு வந்திருந்தது. பாரிய பின்னடைவை கொண்டு வந்திருந்தாலும் வடமாகாணத்தில் உள்ள பெற்றோர்களுடைய அவதானம், ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்பு, பிள்ளைகளுடைய விடாமுயற்சிக்கு ஊடாக தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போர்க்காலத்தின் பின்பு சில வேளைகளிலே அர்ப்பணிப்புகளை பெற்றோரும் பிள்ளைகளும் அந்த முழுமையான 100% அர்ப்பணிப்பை கொடுக்கிறார்களா என்பதிலே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. உலக ரீதியான தொடர்புகள் அதிகரித்து விட்டிருக்கிறது, தொடர்பாடல்கள் அதிகரித்து விட்டது, பொழுதுபோக்குகள் அதிகரித்து விட்டது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளி கூடிக்கொண்டு போகிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக தங்களுடைய முயற்சியிலே ஈடுபட வேண்டிய நேரங்கள் அதிகரிக்கின்ற சவால்கள் மத்தியிலே அல்லல் படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். இப்போ கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது பாடசாலை மாணவர்கள் இந்த சாரணிய இயக்கங்களில் தங்களுடைய ஈடுபாடுகளை குறைத்தது போன்ற தோற்றப்பாடு எனக்கு தெரிகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த சாரணியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சுருங்க கூற முடியும்? சாரணியத்தை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது சாரணிய செயற்பாடுகள் மாணவனிடத்திலே இருக்கின்ற திறன்கள், திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு மிக முக்கியமான களமாக இருக்கிறது. இந்த சாரணியம் இலங்கையிலே மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக மாணவருடைய திறமைகளுக்கு ஏற்ப அவருடைய திறன்களை
வெளிக்காட்டக்கூடிய அந்த வெளிக்காட்டுகின்ற பொழுது அவர்களை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லாவிட்டால் அவர்களை உறுதிப்படுத்துகின்ற சான்றிதழ்கள் ஜனாதிபதி சின்னம் வரைக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றபடினாலே அது மிகவும் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்காக பிள்ளைகளுக்கு ஒரு தலைமத்துவத்தை கூட்டு முயற்சியை தன்னால் எதையும் செய்ய முடியும், தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உள் மன பலத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் அதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சாரணிய செயற்பாடுகளிலே ஜனாதிபதி சின்னத்தை அவர்கள் பெறுகின்ற பொழுது அங்கே பல்கலைக்கழகத்திலே கூட அதற்கான விசேட அனுமதி தேர்வு முறைகள் இருக்கின்றது. அதனாலே பலர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த சாரணியம் ஒரு மிகவும் முக்கியமானது ஒன்று பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக யாழ்ப்பாணத்திலும் இருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு முன்பும் பின்பும் இந்த சாரணத்து செயற்பாடுகள் குறைந்திருந்தது. யுத்த காலத்திற்கு முன்பு இந்த சாரணிய செயற்பாடுகள் அமைந்து காணப்பட்டாலும் யுத்த காலத்தின் போதும் யுத்த காலத்தின் பின்பும் இது முற்றாக ஒரு செயலிழந்த செயற்பட முடியாத நிலையில் இருந்ததை தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த முல்லைத்தீவு மாவட்ட சாரணியத்தை ஊக்கப்படுத்துமாறு கேட்ட பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை செயற்படுத்துகின்றோம். பாடசாலை அதிபர்கள், வலய கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள் ஆக்கத்தை ஊக்கத்தை கொடுத்து வருவதை உணரக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளும் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஆசிரியர் வளம், பயிற்றுவிக்கப்பட்ட இந்த சாரணியத்தை வளர்ப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை தான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. நேர கஷ்டங்கள், கடினங்கள், பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் அர்ப்பணிப்போடு சிலர் இருக்கிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் அர்ப்பணிப்போடு வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய நீண்டகால கல்வி சேவையில் பெரும்பகுதியை அல்லது முழுமையான பகுதியில் நீங்கள் யாழ்ப்பாணத்திற்குள் கலைத்து விட்டீர்கள். உங்களுடைய பிறந்த ஊரான இந்த முல்லைத்தீவு மண்ணிற்கு நீங்கள் தற்போது அதனுடைய கல்வி புலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவை என்ன, அல்லது எவ்வாறான சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள்? முல்லைத்தீவு மாவட்டம் எனது பிறந்த ஊரை கொண்டபடினாலே நான் என்னுடைய ஓய்வு காலத்தை முல்லைத்தீவு மாவட்டத்திலே கழிக்கின்ற சிந்தனையோடு தான் நான் இருந்தேன். இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் கல்விக்கு பல ஊக்குவிப்புகளையும் முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆங்கிலத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு முன்னிலையான நிலைக்கு வர வேண்டும். அந்த ஆங்கிலத்திலே அவர்கள் சிறந்த வான்மையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு பல்கலைக்கழகத்திலோ அல்லது வெளிநாடுகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கோ வேலை வாய்ப்புகளுக்கோ போகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு சிறப்பான உந்து சக்தியையும் வெற்றியையும் கொடுக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வாரம் கூட பெர்தேனியாவிலே என்டர் பண்ணின ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபோன் பண்ணிக்கல சொன்னார், எனக்கு இந்த இங்கிலீஷ் மீடியத்திலே கற்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, நான் ஒரு வருஷம் பிந்தி அடுத்த வருஷம் படிக்கலாமான்னு சொல்லி. அவை இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து போகின்ற பல்கலைக்கழகம் போகின்ற மாணவர்கள் ஆங்கில புலமை இல்லாத காரணத்தினாலே அங்கே பல சந்தர்ப்பங்களை அவர்கள் தவறவிடுகின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகம் என்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்திலே படிப்பை முடிக்கின்ற பொழுது அந்த மாணவன் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரியோட செகண்ட் கிளாஸ் அப்பர் டிகிரியோட அவன் வரலாம் என்கின்ற அந்த அடிப்படை எதிர்பார்ப்பு கூட தெரியாத பிள்ளைகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு புள்ளியிடும் முறை GPA முறை இருக்கிறது. அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. குறிப்பாக இந்த ஆங்கிலத்திலே பின்னடைவோடு இருக்கிறபடினாலே ஏனைய ஆங்கிலம் தெரிந்த மாணவர்களோடு போட்டி போட்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர முடியாத நிலையிலே கஷ்டப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலத்திலே புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் தங்களை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும் என்றதற்காக நாங்கள் ஆங்கிலம் தொழில்நுட்ப கல்வி முறைகளை பாடசாலை ரீதியாக இங்கே தண்ணீர் ஊட்டிலே இருக்கின்ற 5-6 பாடசாலைகள் கூடாக கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஆங்கிலத்தையும் இந்த தொழில்நுட்ப கல்வியையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் எங்களுடைய அமைப்பு கூடாக. அதே போல் இனங்காணப்பட்ட தேவையோடு இருக்கின்ற
மாணவர்கள் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்கள் அந்த கல்வியை அவர்கள் மேற்கொள்வதற்கான ஊக்குவிப்பையும் எங்களால் இயன்ற வரைக்கும் நாங்கள் செய்து வருகிறோம். ஸோ நீங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான பாடசாலை ஒன்றினுடைய அதிபராக கடமையாற்றியபடியால் நீண்ட காலமாக என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் இந்த பிரபல பாடசாலைகளை நோக்கி மாணவர்கள் குவிக்கின்ற நிலைமை, அதன் காரணமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பாடசாலைகள் மூடுகின்ற நிலை, கிட்டத்தட்ட 70, 80 அல்லது 90களில் இருந்த பல பாடசாலைகள் இந்த யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்ட நிலைமை ஒன்று இருக்கின்றது. இந்த மாணவர்கள் குறிப்பிட்ட சில பாடசாலைகளை நோக்கி குவிகின்றமை பல்வேறு பாடசாலைகளை மூடுவதற்கு காரணமாக அமைகின்றது அல்லவா? இதனுடைய அந்த பிரதிகூலங்கள் எவ்வாறாக அமையும் என்பதை பற்றி கூற முடியும்? எல்லா மனிதர்களுடைய உணர்வும் விருப்பமும் திறமையை தரத்தை நாடி செல்வது. அது உணவு பழக்கமாக இருக்கலாம், ஆடை பழக்கமாக இருக்கலாம், வைத்திய சேவையாக இருக்கலாம். எங்கே தரமான கல்வி வழங்கப்படுகின்றது, பொருத்தமான கல்வி வழங்கப்படுகின்றது என்பதை தேடி தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவர்கள் சேர்க்கிறார்கள். ஆகவே அதை நாங்கள் குற்றம் குறை காண முடியாது. ஆனால் அரசாங்கத்தினுடைய திட்டம் சகல பாடசாலைகளும் தரம் வாய்ந்த பாடசாலைகளாக அநேகமான வளங்களை கொண்ட பாடசாலைகளாக உருப்பெற்று வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல 80ஆம் ஆண்டுகளிலே இருந்த பிரபல்யமான தலைநகர் பாடசாலைகளையும் கிராம பாடசாலைகளையும் ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது கிராமப்புற பாடசாலைகள் அதிக வளம் கொண்டதாக, அதிக ஆசிரியர் வளம் கொண்டதாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அரசினுடைய இந்த கல்வித்துறை கட்டமைப்பு சரியான முறையிலே சீராக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்படுகின்ற பொழுது கிராமப்புற பாடசாலைகள் கூட இன்னும் தரத்தை உயர்த்தி கொள்வார்கள். அந்த தரத்தை உயர்த்தி கொள்கின்ற பொழுது பெற்றோர்களும் பிள்ளைகளும் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள், தாங்கள் எங்கே இருந்து கல்வி கேட்பது பொருத்தமானது என்பது. குறிப்பாக யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட போதைப்பொருள் பழக்க வழக்கங்கள் அதிகரித்துள்ளமை நாங்கள் நாளேடுகளினூடாக காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன, அல்ல இதனை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறையாக நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள்? வாலிபர்களிடத்திலே காணப்படுகின்ற சவால்கள் அதிகரித்திருக்கின்றன. காலத்துக்கு காலம் அவர்களுக்குரிய சவால்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய தொடர்பாடல்கள் அதிகரித்ததன் காரணமாக இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இலகுவாக பரப்பப்படுகிறது. அதே போல இலகுவாக அது வெளிக்கொணரப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, உள்ளத்தோடு உணர்வுகளும் இருக்கிறது. அவை இவற்றை அவன் உருவப்படுத்தி ஒரு வெற்றியின் பாதையில் செல்வதற்கு இந்த இளைஞர்கள் வாலிபர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அது சிறு வயதிலே இருந்து அவர்களை அந்த சரியான பாதையிலே வழிகாட்டுவதற்குரிய ஒழுங்கமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இது பெற்றோர்களுடைய முதற்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. இரண்டாவது ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பான சேவைகள் இருக்கின்றது. அதே போல சமூகத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் இது தொடர்பான செயற்பாடுகளை கிராமங்கள் தோறும் அவர்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைகள் தங்களுடைய உடல், உயிர், உள்ளம், உணர்வுகள் என்கின்ற அந்த கட்டமைப்பை ஒரு வெற்றியுள்ள பாதைக்கு கொண்டு செல்வதற்குரிய வழிகாட்டல்கள் சரியாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த காணப்படுகின்ற சமூக சீர்கேடுகள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அற்பமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஒரு தற்காலிக உணர்வு வெளிப்பாட்டுகளை அவர்களுக்கு கொடுத்தாலும் நீண்ட கால போக்கிலே அது அவர்களுடைய உடலை பாதிக்கின்றதாக, உள்ளத்தை பாதிக்கின்றதாக, உணர்வுகளை பாதிக்கின்றதாக, தங்களுடைய பரம்பரையை கூட பாதிப்புக்குள் கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு என்பதை யாவரும் உணர்ந்து கொண்டு செயற்பட வேண்டும். சார், இப்போது தற்போது நீங்கள் ஓய்வு பெற்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. உங்களுடைய ஓய்வு காலத்தை நீங்கள் எவ்வாறு திட்டமிட்டிருக்கின்றீர்கள்? உங்களை போன்ற பல புத்திஜீவிகள் தங்களுடைய சேவை காலத்திலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்தை இந்த சமூகத்திற்கு எவ்வாறான முறையில் பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும், அல்லது ஓய்வு பெற போகின்றவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் என்ன? ஓய்வு பெற போகின்றவர்கள் அவர்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய செயற்பாட்டு காலம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது என்று சொல்லி.
என்றால் தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் இப்பொழுது அவர்களிடத்திலிருந்து ஞானமாக வெளிப்பட போகின்றது. எங்கெங்கே தவறுகள் இருந்ததோ, சீர்கேடுகள் இருந்ததோ, அவற்றை எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம், மேற்கொள்ளலாம், சரியான வழிமுறைகளை காட்டலாம் என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்துகின்ற காலமாக இந்த ஓய்வு காலம் அமைய வேண்டும். அதற்காக அவர்கள் அதை சரியான முறையிலே திட்டமிடவும் வேண்டும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு தேவையான வெற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றை திட்டமிட வேண்டும். குறிப்பாக சுகாதார தேவைகள், வைத்திய தேவைகள் இருப்பின் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு அது உணவு பழக்கமாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், உல்லாசமான ஆக்கபூர்வமான பொழுதுபோக்குகளாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் அதை திட்டமிட்டு செயற்படுத்துவது மிகவும் மிகவும் நல்லது. என்னுடைய ஓய்வு காலம் இது ஓய்வு காலம் என்று மற்றவர்கள் சொல்வதில்லை. ஏனென்றால் நான் அதிபராக ஆசிரியராக இருந்த காலத்தை விட இப்பொழுது செய்கின்ற வேலை அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது நான் இந்த டேவிட் பீரிஸ் கம்பெனிக்கு நான் வடமாகாணம் முழுவதுமாக ஒரு ஆலோசகராக இருப்பதனாலே 5 மாவட்டங்களுக்கும் என்னுடைய செயற்பாடு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நான் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சாரணருக்குரிய ஆணையாளராக இருப்பதனாலே முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான இந்த சாரணியத்தை வளர்ப்பதற்கு எனது நேரம் செலவாகின்றது. அதே போல் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையினுடைய நோயாளர் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றபடியினாலே அந்த நோயாளர்களுடைய நலன்களை கவனிப்பதிலே, அதை குறித்தான செயற்பாடுகளிலே எனது நேரம் போகின்றது. அதே போல் YMCA இளைஞர்களுடைய அமைப்பிலே நான் உபத்தலைவராக இருந்து அவர்களுக்குரிய சில செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, நான் ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை குருவானவராக இருக்கின்றபடியினாலே சமய காரியங்களிலும் அந்த சமயத்தோடு தொடர்பான தேவையோடு இருக்கின்ற மக்கள் மத்தியிலும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றபடியினாலே எனக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய செயற்பாடும் எண்ணம். உண்மையில் சார், நீங்கள் ஒரு கடந்த காலத்தை விட தற்போது மிகவும் துடிப்புடனும் வேகமாகவும் சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். கடைசியாக ஒரு கேள்வி. வளமையாக இந்த ஓய்வு பெறுகின்ற எங்களுடைய முன்னோடிகள் பலர் அரசியலில் ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் இந்த அரசியலில் உங்களுடைய ஈடுபாடு என்ன மாதிரி இருக்கின்றது? அரசியலில் இப்போதான் நாங்கள் கற்க தொடங்கி இருக்கின்றோம். கடந்த தேர்தல் கூட சில அன்புக்குரியவர்கள் ஏன் இவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு புரளியை இல்லாட்டி கேள்வியை இல்லாவிட்ட ஒரு சவாலை எழுப்பியிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன பதில், எனக்கு இப்பொழுது வயது 65, என்னை விட இளம் வாலிபர்கள் ஆட்கள் அரசியலிலே அதிக செயற்பாட்டு நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு குறுகிய காலம் முல்லைத்தீவு மாவட்டம் என்கின்ற பொழுது அது வன்னி தேர்தல் தொகுதி. இந்த வன்னி தேர்தல் தொகுதி முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களை சேர்ந்தது. ஆகவே இந்த 3 மாவட்டங்களிலும் சென்று இதை ஆயத்தப்படுவதற்கான ஆட்பலமோ பணப்பலமோ பொருளாதார பலமோ எங்களிடத்தில் இல்லை. ஆகவே பொருத்தமானவர்களை அணுகி இதை அவர்கள் செய்து கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் ஆலோசனை கூறினேன். நன்றி சார். மிகச் சுருக்கமான நல்ல பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் இந்த சமூகத்துக்கு பல்வேறுபட்ட ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்ற போது உங்களை இவ்வாறான ஒரு நேர்காணலில் சந்திப்பேன் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரமும் என்னோடு இருந்து என்னுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டு பகிர்ந்து கொண்டது எனக்கும் என்னுடைய வாழ்க்கை பராயத்தை ஒரு